ஃப்ரெஷ்டோம் ஆப்பில் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிக்கன் அண்ட் கேஷ்பேக் கிடைக்கும். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கின கூப்பன் கோட் இது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக அண்ணா நகரில் இருக்கிற சிக்ரி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த இடம் மட்டும் வந்து மிஸ்ஸிங்காகவே இருந்தது. ஒரு வழியாக நம்ம போய் வந்து வீடியோ எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு பக்காவான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் வந்து இங்கே வந்து மெனு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டாடா குரோமா ஷோரூம் கிட்டே இருக்குது. பஃபேயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 rupees per head. இதுவே நம்ம வந்து ஸ்விக்கி மூலிமா ஆர்டர் பண்ணி அந்த டைன் அவுட் ஆஃபர் மூலிமா போனீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 10% ஆஃப் கிடைக்கும். இவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்கிற ஸ்டார்டர்ஸ் தான். இங்கே நம்ம டைனிங் டேபிளில் ஒரு கிரில் பாக்ஸ் வச்சு அதில் அப்படியே இன்னும் கிரில் பண்ணி கொடுக்குற மாதிரியான கான்செப்ட் இங்கே ஃபாலோ பண்ணல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குக் பண்ணதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. மற்ற பல ரெஸ்டாரண்ட்ஸை காட்டில இவங்ககிட்ட ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குமோ அது என்ன ஐட்டம்னு தெரியல. தனியாலாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதே மாதிரி மெயின் கோர்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து ஃபுட்டோட டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பக்கா ஒரு நார்த் இந்தியன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குஜராத் ராஜஸ்தான் அந்த ஸ்டைலில் போய் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி இருக்கும். டேஸ்ட் எல்லாமே நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் பிடிக்குன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக அது மாதிரி பஃபே ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டெசர்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற பஃபே ரெஸ்டாரண்ட்ஸை காட்டில இங்கே வந்து நிறையா ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து இல்லை. ஸ்டார்டர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா டேபிளில் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம அந்த மீட்டு சாப்பிடும் போது எடுத்தோடனே பரோட்டா பீஸ் வச்சுட்டாங்க. அது சாப்பிட்டா நம்ம வேறு அடிச்சிடும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டேன். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பஃபே ரெஸ்டாரண்ட்ஸும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த சிக்ரி பஃபே வந்து பார்த்திங்கன்னா 800 rupeesக்கு உண்மையிலே ஒரு தரமான ஒரு பஃபேன்னு சொல்லலாம். ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, அளவாக இருக்குது. பட் அதிலே வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெலிஷியஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்ணா நகர் சைடில் பெரிய பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்னு அதிகமாக இல்லை. பட் நிறைய அலங்காட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது. சிக்ரி வந்து ஒரு தரமான பஃபே. மெயின் கோர்ஸ் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் கறி ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி இருந்தது. ஆனால் அது வந்து ஹைதராபாத் ஸ்டைல். நமக்கு வந்து நம்ம சென்னை பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் கேபிட்டல் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அங்கே வந்து பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக சிக்ரி தான் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். டெசர்ட் செக்ஷனில் ஒரு 5-6 ஐட்டம்ஸ் இருந்தது. அதெல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் இன்னுமே அங்கே வந்து டெசர்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். என்ன தான் டெசர்ட்டில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்னால் அது வந்து இந்த குலாப் ஜாமுன் தான். அதை வந்து இந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கான சுகமே வேறு லெவலுங்க. ரைஸும் வந்து மெயின் கோர்ஸில் வச்சுருந்தாங்க. பட் நம்ம அந்த என்ன கிரேவி போட்டு சாப்பிட்டாலும் நமக்கு ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே அந்த தனியா வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தது. அது எல்லாருக்கும் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து என்னால் விரும்பி சாப்பிட முடிஞ்சது. ரொம்ப சில ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டு தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கிடைக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக சிக்ரி அந்த லிஸ்ட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே ரெஸ்டாரண்ட்டில் அலகாட் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து பஃபே வேணாம், நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு டிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ஆரம்பித்து 500 600 வரையும் போகுது. தனித்தனியாக ஒரு டிஷ்ஷு. அதுக்கு 800 rupees பஃபே கண்டிப்பாக ஒர்த்து தான். ஓவராலாக ஒரு 5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.3 அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரேட்டிங் கொடுப்பேன் அந்த பஃபே எக்ஸ்பீரியன்ஸ். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இட்ஸ் பாய் ஃப்ரம் முருகன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் கைஸ். பாய்.